ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். போன வாரத்திலிருந்து நாம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் சரித்திரத்தை சச்சரிதத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். நடமாடும் சாரதாம்பாள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து 2வது வாரமாக கேட்க போகிறோம். பிறவிகள் பலவற்றில் செய்த நற்செயல்களின் விளைவால் மனித பிறவியும் முமுட்சுத்வமும் கிடைத்தாலும் கூட முக்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணக்கூடிய சத்குரு கிடைப்பது மிகவும் அரிதானது. மோட்சம் அடைவதற்கு பிரம்மஞானம் பெறணும். பிரம்மஞானம் அடைவதற்கோ பிரம்ம விசாரம் செய்யணும். அந்த விசாரத்தின் பொருளான பிரம்மத்தை அறிவது மிகவும் கடினமானதால் குருவில்லாமல் அதை செய்ய முடியாது. அதனால் பிரம்ம விசாரத்திற்காக பிரம்மத்திலேயே நிலைத்திருக்கும் குருவை அடைக்கலம் புக வேண்டும் என்று வேதம் உபதேசம் பண்ணுகிறது. பகவத்கீதையும் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது. குருவை அண்டித்தான் பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆணித்தரமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்ம விசாரம் தான் பயனளிக்க வல்லதாகும். ஆனால் அப்படிப்பட்ட மகிமைகள் பொருந்திய குருவை அடைக்கலம் புகுவது என்பது பிறவிகள் பலவற்றில் நற்செயல்களையே செய்த சிலவாளுக்குத்தான் கிடைக்கிறது. ஆகையால் தான் மகா புருஷ சம்சயக என்பது மிகவும் அரிதானது அப்படின்னு பகவத் பாதால் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். யார் அப்பேற்பட்ட மகா புருஷர், அவருடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த லட்சணங்கள் எல்லாம் ஒருங்கே அமைய பெற்றவர்தான் சத்குரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம விசாரத்திற்காக நாம் அவரைத்தான் அடைக்கலம் புக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்பேற்பட்ட இந்த லட்சணங்கள் பொருந்தியவரை இந்த கலியுகத்தில் நாம சத்குருவை அப்பேற்பட்ட ஒரு சத்குருவை நாம அடைய முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டானா நிச்சயமாக அடைய முடியும், சந்தேகம் இல்லாமல் அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட்சிணாம்நாய சிங்கேரி சாரதா பீடத்தின் 36வது பீடாதீஸ்வரரும் நம்முடைய குருநாதருமான ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்கள் இந்த லட்சணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவராக நமக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துண்டு வந்துருக்கா. நம் குருநாதர் அனைத்து சாஸ்திரங்களிலும் கரை கண்டவராக தட்சிணாம்நாய சிங்கேரி சாரதா பீடத்தின் 36வது அதிபதியாக பட்டமேற்று சனாதன வைதீக தர்மத்தையும் சௌதஸ்மார்த்த ஆச்சாரங்களையும் சம்ரக்ஷணம் செஞ்சுண்டு வந்துருக்கார். எல்லா சிஷ்யர்களையும் அனுக்கிரகம் பண்ணிண்டு ஞான வேட்கை உள்ளவாளுக்கு அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப தர்ம தத்துவங்களையும் பிரம்ம தத்துவங்களையும் உபதேசம் பண்ணிட்டு வந்துருக்கா. தினந்தோறும் பகவதி சாரதாம்பாளையும் பகவான் சந்திரமௌலீஸ்வரரையும் விசேஷமா பூஜைகள் எல்லாம் பண்ணி அஸ்திகால் அனைவரின் ஸ்ரேயஸுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருக்கா. இந்த உலகோருக்கு பூஜனீயராக விளங்கி வந்துருக்கா நம்முடைய குருநாதாள். சத்குருவின் 1வது லட்சணம் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாத்ருத பித்ருத சுத்தக அப்படின்னு. மாத்ருத பித்ருத சுத்தக அப்படின்னா
நற்குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். சுமார் 75 வருடங்களுக்கு முன்னால் ஆந்திர பிரதேசத்தின் மச்சிலிப்பட்டினம் என்கின்ற நகரத்தில் ஸ்ரீமான் தங்கிரால வெங்கடேச அவதானி என்கின்ற பெயருடைய பிராமணோத்தமர் இருந்தார். சிறு வயதிலேயே கிருஷ்ண யஜுர்வேதத்தை சம்பூர்ணமாக கற்று அதன்பின் நல்ல ஆச்சார நியமங்களோடு கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுண்டு தமது ஆசிரமத்திற்கு ஏற்புடைய தர்மங்களையெல்லாம் நன்னா கடைப்பிடிச்சுண்டு இறை அருளினால் கிடைக்கப்பெற்ற பொருட்களினாலேயே சந்தோஷம் அடைஞ்சு இனிய குணங்களுடன் கூடியவராக அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமாக இருந்தார். அவரின் தர்மபத்தினி ஸ்ரீமதி அனந்தலக்ஷ்மி அம்மாள். அவர் நற்குணங்களின் களஞ்சியம். இந்த புண்ணிய தம்பதிகளுக்கு 4 மகள்கள். ஸ்ரீமான் அவதானி அவர்கள் மச்சிலிப்பட்டின நகரத்திற்கு வருவதற்கு முன்னாடி குண்டூருக்கு அருகில் உள்ள அலுகுமல்லபாடு என்கின்ற ஒரு அக்ரஹாரத்தில் வசிச்சுண்டு புத்திர பேற்றை விரும்பியவராக அங்கு குடிகொண்டுள்ள பகவான் பவானி சங்கரேஸ்வரரை ஓராண்டு காலம் பிரதிதினமும் மிகவும் ஸ்ரத்தையோடு மகான்யாசபூர்வக ருத்ர அபிஷேகத்தினால சிறப்பாக பூஜை பண்ணின்றிருக்கார். அதற்கு பின்னாடி பகவான் அவருடைய பூஜைகளினால் மிகவும் சந்தோஷமடைஞ்சு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஸ்ரீமதி அனந்தலக்ஷ்மி அம்மாள் கர்ப்பவதியாகிறாள். கர்ப்பமுற்ற பொழுதிலிருந்தே அந்த கருவில் இருக்கும் குழந்தையின் தெய்வீக தன்மையை தெரியப்படுத்தும் பல அறிகுறிகளை உணரத் தொடங்குகிறாள் அந்த அம்மாள். ஒரு நாளைக்கு தூக்கத்தில் ஒரு கனவு காணறா. அந்த கனவுல பகவான் பால ஆஞ்சநேயர் அந்த அம்மாளின் முன்னால் தோன்றி மகிழ்ந்த முகத்தோடு அந்த அம்மாளுக்கு 3 மாம்பழங்களை கொடுத்து, உனக்கு எல்லா நற்குணங்கள் பொருந்திய இந்த உலகனைத்தும் போற்றக்கூடிய புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார் பகவான். அதற்கு பின் கரவருடத்தின் சைத்திர மாதத்தின் சுக்ல பட்சத்தில் சஷ்டி திதி அன்னைக்கு அனந்தலக்ஷ்மி அம்மாள் அனைத்து சத்குணங்களும் ஒருங்கே பொருந்திய அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கும் புத்திரனை பிரசவம் பண்றார். அந்த குழந்தை தன்னுடைய பார்வை ஒன்றினாலேயே அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டு விட்டதாம். அதற்கு என்ன பெயரிடுறா தெரியுமோ? சீதாராம ஆஞ்சநேய அப்படின்னு பெயரிடுறா. சீதாராம ஆஞ்சநேய சர்மா சின்ன வயசுல ஒரு வினாடி கூட வீணாகிறத பொறுக்க மனம் இருக்காதாம் அவருக்கு. எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பகவானை ஸ்மரிப்பதிலும் நற்செயல்களில் ஈடுபடுவதிலும் காலத்தை செலவிட்டிருக்கார். அது மட்டுமில்லாமல் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமாகிறான் அந்த சிறுவன். சின்ன வயசிலேயே பிழை இல்லாமல் சமஸ்கிருத மொழியை பேசுவதன் மூலம் பல பண்டிதாலையும் சமஸ்கிருத மொழி ஆர்வலர்களையும் வியப்பில் ஆழ்த்தறான் அந்த சிறுவன். அதன்பின் சீதாராம ஆஞ்சநேய சர்மா உபநயன சம்ஸ்காரத்தை பெற்றுக்கொண்டு பிரதிதினம் காயத்ரி தேவியை உபாசிப்பவனாக, வேதங்களையெல்லாம் கற்பவனாக, தாய் தந்தையரின் சேவைகளை செய்பவனாக இருந்துண்டு வந்துருக்கான். அதற்கும் பின்னாடி தன்னுடைய 16ஆம் வயசில் வேத அத்தியனத்தை முடிச்சுண்டு சாஸ்திரம் கற்பதில் இச்சையுள்ளவனாக பகவான் மகாகாளேஸ்வரரின் க்ஷேத்திரமான உஜ்ஜயினில் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பதில் ஈடுபட்டிருந்த தட்சிணாம்நாய சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது அதிபதியும் சாத்திரங்கள் அனைத்திலும் கரை கண்டவருமான ஜகத்குரு ஸ்ரீமத் அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் அவர்களை தஞ்சமடைஞ்சு அவர்களிடம் சாஸ்திரம் கற்பதில் உள்ள தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்துகிறான். ஜகத்குரு ஸ்ரீமத் அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் அவர்கள் தம்மை அண்டி வந்த இந்த பிரம்மச்சாரியின் ஸ்ரத்தை, வினயம், நல்லொழுக்கம் மற்றும் புத்தி கூர்மை இப்பேற்பட்ட குணங்களை கண்டு ரொம்பவும் சந்தோஷமடைஞ்சு சாஸ்திரம் கற்பிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம்
உடனடியாக செய்கிறார். தாமே சாஸ்திரத்தில் சில நூல்களையும் கற்பிக்கிறார். வேறு சிலவற்றை கற்பிப்பதற்கு தர்க்க சாஸ்திரத்தில் மிகவும் தேர்ந்தவரும் பண்டிதர்களில் மூத்தவருமான கொல்லப்பூடி கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகளை நியமனம் பண்ணுறார். ரொம்ப குறுகிய காலத்திலேயே பிரம்மச்சாரி சீதாராம ஆஞ்சநேய சர்மா சாஸ்திரத்தில் சிறந்த புலமை பெற்றுவிடுகிறார். அதற்கு பின்னாடி ஜெகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீத்த மகா சுவாமிகள் அவர்கள் இந்த பிரம்மச்சாரியின் தர்மசத்தை, பாண்டித்யம், அது மட்டும் இல்லாமல் அவருடைய செயல்திறன் இவைகளை எல்லாம் நன்னா கவனிக்கிறார். நன்னா கவனிச்சுட்டோ பகவதி ஸ்ரீ சாரதா பரமேஸ்வரியின் உத்தரவை வாங்கிண்டோ அனைவருக்கும் ஆனந்தம் நல்கும் ஆனந்த என்கின்ற பெயருள்ள வருஷத்தில், அதாவது 1974 ஆச்வயுஜ கிருஷ்ண துவாதசி அன்னைக்கு இந்த பிரம்மச்சாரிக்கு சந்நியாச ஆசிரமத்தையும் பிரணவ மகா வாக்கிய உபதேசங்களையும் அனுக்கிரகம் பண்ணி பாரதி தீர்த்த என்கின்ற யோக பட்டத்தையும் அருளி சனாதன வைதிக தர்மத்திற்கும் தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீடத்திற்கும் சுபத்தை நல்கி அருள்ரா நமக்காக. ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்கள் தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் 36வது அதிபதியாக பட்டமேற்று வேதசாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்திண்டு வந்துருக்கா. சனாதன வைதிக தர்ம பிரச்சாரத்தில் தம்மை சிறப்பாக ஈடுபடுத்தின்றிருக்கா. தினந்தோறும் பகவதி சாரதாம்பாளையும் பகவான் சந்திரமௌலீஸ்வரரையும் விசேஷமாக பூஜித்து நமக்கெல்லாம் அருளை வாரி கொடுத்துருக்கா. கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை சஞ்சாரம் சென்று ஞான வேட்கையுடன் வருபவாளுக்கு தர்மத்தின் மற்றும் பிரம்மத்தின் தத்துவங்களை அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப உபதேசம் பண்ணி அருள் கொடுத்துருக்கா. இதுவரை எவரும் செய்திடாத அநேக விதமான அரிய பணிகளை செஞ்சுண்டு அனைத்துலகமும் போற்றத்தக்கவராக திகழ்ந்துண்டு வந்துருக்கா நம்முடைய ஜகத்குரு அவா. ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவர்களின் சிறந்த அனுக்கிரகத்தினால் மக்கள் அனைவரும் அதிக ஸ்ரேயஸை அடைவார்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. மச்சிலிப்பட்டினம் நகரத்தில் எந்த புனிதமான இடத்தில் நம் குருநாதர் அவர்கள் அவதாரமாயிற்றோ அங்கு ஸ்ருங்கேரி சங்கர மடத்தின் கிளை ஒன்றை நிறுவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு 2013 சிஷ்யர்களில் சிலர் நிர்மாண காரியத்தை தொடங்குறா. அதை பற்றி நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.